வணக்கம் நண்பர்களே. உங்களுடைய வாழ்க்கையில் சில சமயம் உங்களுக்கே கேள்வி எழுந்திருக்கும். நான் இவ்வளவு முயற்சி செய்தாலும் ஏன் எனக்கு எதிர்பார்த்த முடிவுகள் வரவில்லை? அதற்கான காரணம் ஒரு வரியில் இருக்கிறது: ஓவர் திங்கிங். இந்த ஓவர் திங்கிங்கின் தீமைகளை எப்படி சமாளிக்கலாம் என்பதையும் உங்கள் வாழ்க்கையை எப்படி முன்னேற்றலாம் என்பதையும் பார்க்கலாம். ஓவர் திங்கிங் என்றால் என்ன? ஓவர் திங்கிங் என்பது ஒரு பிரச்சனையை எடுத்து அதை முடிவற்ற சுழற்சியில் சிந்தித்து கொண்டே இருப்பது. இது வேலை செய்வதா? என்னுடைய முடிவுகள் சரியா? இந்த சிந்தனைகள் உங்களை செயல்பட விடாமல் நெருங்கிக் கொள்கின்றன. ஆனால் உண்மை என்ன? ஓவர் திங்கிங் உங்கள் ஆற்றலையும் நேரத்தையும் வீணடிக்கிறது. உங்கள் சந்தோஷத்தை கொல்லும் விடயமாக மாறுகின்றது. ஏன் ஓவர் திங்கிங் வருகிறது? ஓவர் திங்கிங் வருவதற்கு 3 முக்கிய காரணங்கள் உள்ளன. முதலாவது, பயம். உங்களுடைய முடிவுகள் தவறாக முடியுமோ என்ற பயம். இரண்டாவது, அதிக குறைநோக்கு. எல்லாவற்றையும் சரியாக செய்ய வேண்டும் என்ற அடிப்படை எண்ணம். மூன்றாவது, திறமையை குறைத்து பார்ப்பது. நான் இவை செய்ய முடியுமா என்ற சந்தேகம். இந்த 3ம் உங்கள் மனதில் இருக்கும்போது நீங்கள் செய்ய வேண்டிய விடயங்களில் சாதனைகள் தேக்கிக் கொண்டே போகின்றன. எப்படி ஓவர் திங்கிங்கை நிறுத்தலாம்? 1. செயல்படுத்துங்கள். சிந்தித்து சிந்தித்து நேரத்தை வீணாக்குவதற்கு பதிலாக சிறிய நடவடிக்கையை உடனே தொடங்குங்கள். 2. தவறுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். சரியான முடிவு எடுப்பது கடினம், ஆனால் தவறுகள் உங்கள் சிறந்த ஆசிரியர்கள். 3. தவறுகளை பெரிதாக்காதீர்கள். ஒவ்வொரு முடிவும் உங்கள் வாழ்க்கையை முழுவதும் தீர்மானிக்காது. அதை எளிதாக எடுத்துக்கொள்ளுங்கள். 4. தவிர்க்க முடியாததை விட்டுவிடுங்கள். சில விடயங்களை மாற்ற முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதை நிம்மதியாக விடுங்கள். நண்பர்களே, உங்கள் வாழ்க்கை சிறப்பாக செல்லாமல் இருப்பதற்கு ஓவர் திங்கிங் முக்கிய காரணமாக இருக்கலாம். அதனை விட்டுவிடுங்கள். சிந்தனைக்கு மாறாக செயல்பாடு கொண்டு வாருங்கள். உங்கள் கனவுகளின் பின் செல்வதற்கு ஆடம்பரமான திட்டங்கள் தேவையில்லை. தைரியமான முதல் அடி போதுமானது. இன்று இதே கேள்வி கேளுங்கள்: ஓவர் திங்கரா நான்? உங்கள் பதிலுக்கு பின்புறம் இருந்தாலே வாழ்க்கை முன்னேறத் தொடங்கும். நன்றி நண்பர்களே. அடுத்த மோட்டிவேஷன் வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள்.